கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 78:53 வசனம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. ஆமேன். பாருங்க, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காண்பிக்கிற ஒரு வசனம் தான் அந்த வசனம். நம்மளை எப்படி ஆண்டவர் வழி நடத்துகிறாராம் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினாராம்? இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படாதபடிக்கு அவங்கள பத்திரமா வழி நடத்தினாராம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி வழி நடத்துகிறவர்? ரொம்ப பத்திரமா வழி நடத்துகிறவர். ஆமேன். நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ நம்ம கண்ணும் கருத்துமாக பத்திரமா பார்த்து கொள்வோமோ, அதே போல் இந்த பூமியில் நாம் வழி நடந்து பரலோகத்துக்கு போய் அவரோடு சேருகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை எப்படி தான் வழி நடத்துகிறார் இந்த பூமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்திர பாதையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வனாந்திர பாதையில் நடத்தப்பட்டாங்க. அந்த வனாந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆபத்துகள் அவர்களுக்கு இருந்தது. காட்டு மிருகங்கள், பலவிதமான ஆபத்துகள் அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு காணப்பட்டது. அப்போ அந்த வனாந்திரத்தில் அவ்வளோ ஆபத்துகள் நிறைந்த அந்த வனாந்திர பாதையில் கர்த்தர் அவங்கள எப்படி வழி நடத்தினாராம்? அவங்க பயப்படவே பயப்படாதபடிக்கு, அதாவது பயம் என்ற ஒன்றே அவங்களுக்கு வராதபடிக்கு, அவங்கள அணுகாதபடிக்கு கர்த்தர் அவங்கள பார்த்து 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 பத்திரமாய் வழி நடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல தான் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து பத்திரமா வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அப்போ நம்மளை அவர் தான் என்ன செய்யணும்? வழி நடத்தணும். நம்ம வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம சாயும்போது வழி இதுவே என்று சொல்லி அவர் தான் அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணி சரியான வழியில் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நம்ம நடக்க விரும்புகிற வழியில் இல்லை, நம்ம நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ நம்ம எதிலிருந்து வழி பெசகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வழியை விட்டு நாம் வழி விலகி வேறு வழியில் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கால்கள் துரிதப்படவே கூடாது. அதாவது நம்ம விரும்புகிற பாதை என்ற ஒன்று இருக்கும், அந்த நம்ம விரும்புகிற வழி என்ற ஒன்று இருக்கும். அந்த வழியில் போயிட்டோம்னா இப்படிப்பட்ட பத்திரமாய் வழி நடத்துகிற இப்படிப்பட்ட தேவனுடைய பாதுகாப்பு அதில் காணப்படாது. ஆனால் அவருடைய ஆளுகைக்கு கீழே, அவருடைய அன்புக்கு கீழே, அவருடைய அரவணைப்புக்கு கீழே, அவருடைய பாதுகாப்புக்கு கீழே நம்ம அவர் சொல்லுகிற வழியில், அவர் நடத்துகிற வழியில் நாம் வழி நடப்போமானால் நம்மளை கர்த்தர் எப்படி தான் இந்த பூமியில் வழி நடத்துவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் சுத்தமாக பயப்படவே பயப்படாதபடிக்கு, என்ன வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்ற ஒன்றை அணுகவே விடமாட்டார். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நான் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறேன், அவருடைய வழி நடத்தல் மட்டும் தான் நான் வழி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு தெரிகிறதுனால நம்மளை பயமே அணுகாதபடிக்கு, நம்ம பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பத்திரமாய் எல்லா பயங்களுக்கும், திகில்களுக்கும், ஆபத்துகளுக்கும், விக்கினங்களுக்கும், பொல்லாங்குகளுக்கும், வாதைகளுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? தீமைகளுக்கும் நம்மளை விலக்கி மறைத்து, இந்த உலகத்தில் பல டேஞ்சர்ஸ் இருக்குது, உலகத்தில் பல டேஞ்சரஸான மனிதர்கள் இருக்காங்க, எல்லாவற்றிற்கும் தேவன் நம்மளை மறைத்து விலக்கி கண்ணின் கருமணி போல பாதுகாத்து பத்திரமாய் வழி நடத்தி பரலோகத்தில் நாம் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், நம்ம கொண்டு வந்து அவரோடு போய் சேர்ற வரைக்கும் நம்மளை பத்திரமாய் வழி நடத்துவார். அதனால் அவருடைய வழி நடத்துதலில் மாத்திரம் நாம் அவருக்குள்ளே இருக்கிறதுக்கு நாம் கவனமாக இருந்தோமானால் இப்படிப்பட்ட உன்னதமான பாதுகாப்பான வழிநடத்துதலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார், வழி நடத்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசிர்வதிப்பீராக. நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை பயமில்லாமல் பத்திரமாய் வழிநடத்துகிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை பத்திரமாய் வழிநடத்த தேவன், இனிமேல் நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகாதபடிக்கு உமக்குள்ள நீர் எங்களை காத்து இனியும் பத்திரமாய் வழிநடத்த நித்தியத்தில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.